அன்பு சொந்தமான தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாழ்க்கையில பண ரீதியாவும் சரி, உறவுகள் ரீதியாவும் சரி, பல கஷ்டங்கள பட்டுருக்கீங்க. ஆனா, இப்ப கொஞ்ச நாளா உடல் அளவுல பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கீங்க. வாழ்க்கையில நம்ம முன்னேறிடணும். நமக்கு சொந்த பந்தங்கள் யாரும் துணை இல்ல. நம்ம தான் நம்ம குடும்பத்த முன்னேத்தணும். அது மட்டும் இல்லாம கூடலாம் யாரெல்லாம் இருக்காங்களோ, ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க யாரு நம்ம கூட வந்துட்டு உழைக்க ரெடியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் வழிகாட்டி, தானும் வாழணும் அப்படின்னு ரொம்ப உறுதியா உழைப்பை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய தனுசு ராசிக்கு, இப்ப வரைக்கும் பொருளாதார ரீதியா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றத்துக்கு தான் போயிட்டு இருக்கீங்க. ஆனா உடல் அளவுல பாதிப்பு வந்துட்டே இருக்கு. இல்லையா? தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும், பொருளாதார ரீதியா நீங்க இறங்குறப்போ, உடல் அளவுல பாதிப்பு வந்துச்சு. இப்போ பொருளாதார ரீதியா நீங்க வந்துட்டு படிப்படியா முன்னேறலாம்னு நெனைக்கிறப்போ, அந்த உடல் உபாதை அப்படிங்கிறது இன்னும் அதிகமாயிட்டே போச்சு. இப்ப எத பார்க்கறது, எத விடுறதுன்ற மாதிரி ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்க. இல்லையா? இதெல்லாம் சரியாகறதுக்கும் நீங்களும் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா எத செஞ்சாலும் கடவுள் மீது நம்பிக்கைய மட்டும் கைவிடாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு கடவுள்கிட்ட எத கேட்கிறீங்கன்னா, எனக்கு ஒரு நல்ல காலம் இருந்துச்சுன்னா, அதுக்கு நான் உழைக்கிறதுக்கான தெம்ப குடு. இதுதான் வந்துட்டு நீங்க கேட்பீங்க. அப்படி இல்லையா பரவால்ல. இதே வந்துட்டு மோசமா ஆக்கா மட்டும் விட்டுடு கடவுளே! இப்படிதான் நீங்க யோசிப்பீங்க. இப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு நவம்பர் மாதத்துல பாதி நாட்கள் கடந்து போனாலும், மீதி இருக்கக்கூடிய நாட்கள்ல இருந்து, உங்களுக்கு இப்ப நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் மாற்று மருந்தா, இனி வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுதுன்னு சொல்றேன். எப்படின்னா, நமக்கு நேரம், காலம், நல்லது, கெட்டது, இந்த நாள், அடுத்த நாள் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நவகிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து தான் பலன்கள் உண்டு. அந்த கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்தும், கிரகங்களோட மாற்றத்தை பொறுத்தும் பலன் உண்டு. அப்படி பார்க்கிறப்போ, இப்போ சில கிரகங்கள் வந்துட்டு இடமாற்றம் ஆகியிருக்கு. சில கிரகங்கள் கூட்டணிக்கு போயிருக்காங்க. அதாவது சூரிய பகவான பொறுத்தவரைக்கும் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மாறி இருக்காரு. அந்த விருச்சிக ராசியிலேயே ஆல்ரெடி புதன் பகவான் இருக்காரு. சோ இப்ப புதன் பகவானும், சூரிய பகவானும் கூட்டணியா இருக்கிறதுனால, புதாதிய ராஜயோகம் உருவாகி இருக்கு. அடுத்ததா கும்ப ராசியில வக்ரகதியில இருந்த தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிருக்கிறது. அவருடைய சொந்த ராசியில வக்ர நிவர்த்தி ஆயிருக்கிறதுனால, சஷ யோகம் ஏற்பட்டிருக்கு. இந்த 2 யோகமான அமைப்பின் காரணமா, நம்முடைய தனுசு ராசிக்கு நல்ல காலம் உருவாகியிருக்கு. அதை அடுத்து ஒரு சில கிரகங்கள் வந்துட்டு எந்தெந்த ராசியில இருக்காங்களோ, அதை பொறுத்து உங்களுக்கு பலன்கள் அமைஞ்சிருக்குங்க. அதாவது இப்போ வரைக்குமே சூரியன் விருச்சிக ராசி, செவ்வாய் கடக ராசி, புதனும் விருச்சிக ராசியில சூரிய பகவான் கூட கூட்டணியில, ரிஷப ராசியில குரு பகவானும், சுக்கிர பகவான் உங்களுடைய ராசி தனுசு ராசியில நிக்கிறாரு. சனி பகவான பொறுத்தவரைக்கும் கும்ப ராசியில வக்ர நிவர்த்தியில நிக்கிறாரு. மீன ராசியில ராகு பகவானும், கன்னி ராசியில கேது பகவானும். இத அடிப்படையா வச்சு பாக்குறப்பதாங்க தனுசு ராசிக்கு இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே நல்ல நாளா இருக்க போகுதுன்னு பேசுறோம். வினை பயனை அறுக்கின்ற வியாழ பகவானை அதிபதியா கொண்ட தனுசு ராசி யாருங்க? குரு பகவான். இதனாலவே எவ்ளோ உங்கள வந்துட்டு கீழ இறக்குனாலும், எவ்ளோ உங்கள மாத்தணும்னு யாராவது முயற்சி செய்தாலும், உங்களுடைய குணம்ங்கிறது மாறாது. உங்களுடைய செயல்பாடுங்கிறது நிக்காது. 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறையறதில்ல. அதே மாரிதான். நம்முடைய தனுசு ராசி யாராவது அடக்கி, ஒடுக்கி வைக்கணும்னு நெனச்சாலும் சரி, ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்கள எப்பேர்ப்பட்ட 7 கடல், 7 மணல் தாண்டி எங்க போட்டாலும் சரி, இவங்களுக்கான இடத்த தேடி இவங்க எப்படியும் வந்துருவாங்க. ஓகேவா? தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த வீடியோ பதிவு உங்கள யார் டாமினேட் பண்றாங்களோ அவங்களுக்கு சென்ட் பண்ணி விடுங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். தனுசு ராசியே ஒழிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க தான் ஒழிஞ்சு போவீங்க. பீனிக்ஸ் பறவை மாதிரி இவங்க. எரிஞ்சு சாம்பலானாலும் இந்த சாம்பல்ல உயிர் பெற்று வரக்கூடியவங்க. ஏன்னா உண்மையானவங்க. உழைப்புக்கு பெயர் போனவங்க. தன்னுடைய உழைப்பை மட்டுமே நம்பி இன்ன வரைக்கும் வாழ்க்கையை வாழக்கூடியவங்க. உதவி செய்யறதுல கர்ணன் தான். சிறப்பான குணத்துல இவங்க தேவர்களுக்கு சமம். இப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு இப்போ சூரிய பகவான் உங்க ராசியில 12ஆம் இடத்துல இருக்காரு. இதை பொறுத்து குடும்பத்துக்கான பலன் அமையுது. பெத்தவங்க மனசு குளிரும்படி குடும்பத்துல சுபகாரியங்களை நடத்துவீங்க. பெத்தவங்க பெருமைப்படக்கூடிய அளவுக்கு உங்க செயல்பாடு இருக்கும். குடும்பம் அப்படி சந்தோஷத்தை தலைக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் குடும்பத்துடைய வளர்ச்சிக்கு பேருதவியா இருக்கும். எப்படிங்க ஒரு பெத்தவங்களுடைய மனசு குளிர்ந்து போறதுக்குலாம் கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாரி வேலைக்கு செல்லக்கூடிய இடங்கள்ல, தனியார் துறையா இருக்கட்டும், அரசாங்க உத்தியோகமா இருக்கட்டும், மேல் அதிகாரிகளுடைய அன்பை பெற்று
அவங்களே வந்துட்டு ஆச்சரியப்படுவாங்க. இவ்ளோ சின்ன வயசுல இவ்ளோ டேலண்டா இருக்காங்கப்பா. எவ்ளோ ஒரு பண்பு, எவ்ளோ ஒரு பணிவு அப்படிங்கிற அளவுக்கு. ஊரே மெச்சுற புள்ளன்னு சொன்னா இந்த தனுசு ராசிய சொல்லலாங்க. அதே மாரி உடன்பிறப்புகள் வழியில உங்களுக்கு கொஞ்சம் பண செலவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களால என்ன வந்தாலும் பரவால்ல. அவங்க என் கூட பொறந்தவங்க. குடும்பம் தான் முதல் விஷயம் இவங்களுக்கு. ஸோ, அப்படி சின்ன சின்ன செலவுகளா, பண செலவு வந்துட்டு உடன் பிறந்தவங்களுக்காக செய்வீங்க. அவங்களால கொஞ்சம் அலைச்சல்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி உறவுக்காரங்கிட்ட தனுசு ராசி கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். அடுத்து சந்திர பகவானுடைய இடமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்களை நிவர்த்தி செய்து குடுக்குறாரு. சூப்பருங்க. சூரியனும் சரி, சந்திர பகவானும் சரி, உங்களுக்கு ரொம்ப ஆதரவா நிக்கிறாங்க. வியாபாரத்த பொறுத்தவரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசிக்கு வியாபாரத்துல இருந்த சிக்கல்கள் விலகும். தொழில் ரீதியா எந்த தொழில் செய்தாலும் சரி, கூலி வேலை செய்றவங்கல இருந்து கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறவங்க வரைக்கும், சொந்த தொழிலோ, இல்ல அன்றாட கூலி வேலையோ, உங்கள பொறுத்தவரைக்கும் பொருளாதார நிலையில உயர்வீங்க. அதுல இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகும். அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும், கணவன் மனைவி உறவு அப்படின்றது மகிழ்ச்சியா இருக்கும். ஏட்டுக்கு போட்டி, நீ என்ன எனக்கு, நான் என்ன உனக்கு அப்படிங்கிற ஈகோ மறைஞ்சு, கணவன் மனைவி உறவுனா இப்படிதான்டா இருக்குன்ற அளவுக்கு தனுசு ராசியுடைய திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்க போகுது. உங்கள விட்டு விலகி போனவங்க கூட உங்கள விரும்பி வந்து சேருவாங்க. நான் பண்ணது தான் தப்பு. நான் பண்ணது தான் தப்பு அப்படின்ட்டு. ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கை துணை இந்த காலகட்டத்துல உங்கள ரொம்ப புரிஞ்சுப்பாங்க. ஆதரவாவும், அன்பாவும் நடந்துப்பாங்க. அடுத்த செவ்வாய் பகவான பொறுத்தவரைக்கும் ஒரு ஜாதகத்துல 8ஆம் இடத்துல இருக்காரு. எதிரிகளுடைய சூழ்ச்சிகள இப்ப வந்து முறியடிப்பீங்க. 8 திக்குக்கும் எதிரிகள் நின்னாலும் சரி, அவங்கள சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் 8 திக்கையும் தாண்டி வேல பாக்கும். அது ஒரு வீடு கட்ட நிலம் வாங்குவீங்க. ஆடை, ஆபரணங்கள வாங்குவீங்க. பெண்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப அதிர்ஷ்டமான காலகட்டம், சந்தோஷம் தரக்கூடிய காலகட்டம். ஆடை, ஆபரணம் அப்டின்னாவே பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதுவும் தனுசு ராசி பெண்கள்லாம் டிசைன் டிசைனா போடணும்னு ஆசைப்படுவீங்க. நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க அப்டின்னாவே ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும் யூனிக்கா செலக்ட் பண்ணுவீங்க. ஒரு மாதிரி எவ்ளோ வச்சிருந்தாலும் உங்ககிட்ட இருக்கிற அந்த சின்ன பொருள் கூட அப்டியே உங்களுடைய குணாதிசயம் சொல்லும். ஒரு மாரி அழகா இருக்கும். உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் அப்படிதான் இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமா செவ்வாய் பகவான பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சூப்பரான பலன்கள கொடுக்குறாரு. அடுத்த புதன் பகவான பொறுத்தவரைக்கும் உங்க ராசியில 12ஆம் இடத்துல இருக்காரு. குழந்தை பேரு உண்டாகி குடும்பத்துல மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும். அத விட ஒரு பெரிய வரம் எதுவும் இல்ல இல்லையா? திருமணமாகி ரொம்ப நாளா வந்துட்டு, நாங்க போகாத கோயில் இல்ல, போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பார்க்காத வைத்தியம் இல்ல, என்ன வேணா நீ சொல்லிட்டு போங்க. இந்த காலகட்டத்துல குழந்தை பேரு அமையும். குடும்பத்துல சந்தோஷம் உண்டாக போகுது. ரொம்பவே சந்தோஷமா இருக்க போது தனுசு ராசிக்காரங்க. அதே மாரி வியாபாரத்திலே கமிஷன் வியாபாரம் செய்றாங்க இல்லையா? அதாவது சொந்தமா மேக் பண்ணாம, சின்னதா ஒரு பெட்டி கடை கூட நீங்க வாங்கி வைக்கிறது கூட ஒரு கமிஷன் தான். ரூ. 1 ரூ. 2 வச்சு தானே லாபம் பார்த்து தானே விக்கிறீங்க. இப்படி எந்த வேலை செஞ்சாலும் சரி, உங்களுக்கு வியாபாரத்துல லாபம் கொழிக்கும். கிடைக்கும்னு இல்ல, கொழிக்கும். புரியுதுங்களா? அதாவது பங்குச் சந்தைய நம்பி முதலீடு மட்டும் பண்ணிடாதீங்க. ஆல்ரெடி நான் பங்குச் சந்தையில தான் மேடம் இருக்கேன் அப்படின்னாக்க, இருக்கிற முதலீட உருட்டுங்க. புதுசா எதுவும் முதலீடு பண்ண வேணாம். அடுத்து குரு பகவான பொறுத்தவரைக்கும் உங்க ராசிக்கு 6ஆம் வீட்ல இருக்காரு. உங்களுடைய ராசிக்கு அதிபதி இல்லையா? குடும்பத்த பொறுத்தவரைக்கும் நெருங்கிய உறவுகளுடைய உடல்நிலை கொஞ்சம் மோசமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத பேஸ் பண்ணி உங்களுக்கு மருத்துவ செலவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து சுக்கிர பகவான பொறுத்தவரைக்கும் ஜாதகத்துல 1ஆம் இடத்துல இருக்காரு. சமயத்துக்கு தகுந்தார் போல விரோதிகளுடைய திட்டங்கள கண்டுபிடிச்சு அத வந்து முறியடிப்பீங்க. சமயோத புத்தி தனுசு ராசிய விட வேற யாருக்குமே அந்த அளவுக்கு வேலை செய்யாது. வியாபாரத்திலும் வியூகம் அமைத்து வருமானத்தை பெருக்குவீங்க. கட்டம் கட்டி வேலை பார்க்குறான்பா இவன். கட்டம் கட்டி, திட்டம் தீட்டி, எட்டி எட்டி அடிப்பீங்க. வருமானம்லாம் இப்ப வந்து உங்களுக்கு தண்ணி பட்ட பாடு. அதான் சனீஸ்வர பகவான பொறுத்தவரைக்கும் 3ஆம் வீட்ல இருக்காரு. இவரு யாரு? தொழில்காரகன். அடுத்து இவர் வேற லெவல்ல உங்களுக்கு கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். தொழில்ல நீங்க எதிர்பார்த்தத விட லாபம் உண்டாகும். 1,00,000 வந்து லாபம் வரும். நீங்க ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னாக்கா, அது பல லட்சத்த கொடுக்கும். அப்படி ஒரு யோகமான காலகட்டம். அடுத்து ராகுபவன பொறுத்தவரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்காரு. உறவுக்காரர்ட்ட இருந்து பிரச்சனை இருந்துச்சு இல்லையா? அதை சரி செய்து சுமூகமான சூழ்நிலையை உருவாக்குறாரு. வேற லெவலுங்க. ராகு பகவான் கிட்டலாம் நல்ல காரியம் நடக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அடுத்தது கேது பகவான். உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்காரு. அரசாங்கத்துல புகழும், செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழில்ல நல்ல முன்னேற்றம் அடைவீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் நவம்பர் மாதத்துல 20, 21 இந்த 2 நாட்கள் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால, அந்த நாட்கள்ல மட்டும் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இப்ப சொல்லுங்க தனுசு ராசி அன்பர்களே. உங்களுக்கு அடுத்தடுத்து இருக்கும் நாட்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு சாதகமா இருக்கும், எப்படிலாம் இருக்குங்கிறத நான் விளக்கமா சொல்லிட்டேன். அது எந்த கிரகத்துடைய அமைப்பினால உங்களுக்கு இப்படி இருக்க போதுங்கிறத நம்ம தெளிவா பார்த்திருக்கோம்.
சரிங்களா? நிச்சயமா நல்ல காலம் தான். வரக்கூடிய வாய்ப்ப கரெக்ட்டா பயன்படுத்துங்க. உங்களுக்கு வாய்ப்ப பயன்படுத்துங்க நான் சொல்லவே வேண்டாம். பட் இருந்தாலும் கடவுளுடைய அனுகிரகத்தினால நல்ல காலம் வந்துருச்சு. நல்ல நல்ல விஷயங்கள் உங்கள நோக்கி வரப்போகுது. கரெக்ட்டா கெட்டியா பிடிச்சுக்கோங்க. அடுத்தது பாயிண்டா பேசிடலாமா? வருமானம் திருப்திகரமா இருக்கும். செலவு கட்டுக்குள்ள இருக்கும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கும். பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் அலைச்சலும், அதனால சோர்வும் உண்டாகும். அலுவலகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகள்ல உதவி செய்வாங்க. மத்தபடி பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வும் கிடைக்கும். எல்லா விதங்களிலும் நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். வியாபாரத்துல விற்பனை லாபம் அடைகிறது. நீங்க எதிர்பார்த்த விட அதிகமா கிடைக்கும். பொறுமை மட்டும் விடாதீங்க. வியாபாரத்துல கொஞ்சம் கவனமா இருப்பது நல்லது. குடும்பத்தை ஆளும் பெண்மணிகளுக்கு போதிய அளவு பண வசதி கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை வாய்ப்பு இருக்கு. அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு உடைய பணிகள்ல எச்சரிக்கையா இருங்க. சக பணியாளர்கிட்ட பக்குவமா நடந்துக்கோங்க. மத்தபடி உங்களுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட குறைவில்லாம கிடைக்கும். பதவி உயர்வுக்காகவும், சம்பள உயர்வுக்காகவும் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, இந்த காலகட்டத்துல கண்டிப்பா கிடைக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னாக்க 3, 9. வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தோம்னாக்கா, ஸ்ரீ யோக நரசிம்மரை வழிபாடு செய்ய, அதுவும் அனுதினமும் வழிபாடு செய்ய, தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி 27 முறை ஓம் ஸ்ரீ யோக நரசிம்ம பெருமானை போற்றி போற்றி இவருடைய நாமத்தை 27 முறை பாராயணம் செய்வதனால நினைத்த காரியங்கள் கைகூடும். நடக்கிறது எல்லாமே பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியுங்க. நாளும் பொழுதும் நல்லதாகவே இருக்க போகுது. வந்த கஷ்டங்கள் கரைந்து போகட்டும். வரக்கூடிய கஷ்டங்கள் விலகி போகட்டும். தெய்வங்கள் உங்களுக்கு துணை வரட்டும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமோடு நலமோடு. தனுசு ராசியின் எண்ணம் எல்லாம் பலிதமாகட்டும். கனவுகள் எல்லாம் கையில வரட்டும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க நம்முடைய சாய் முருகா ஜோதிடம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் கூடுதல் தகவல் ஏதாவது தேவைப்படுச்சுனாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க. நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்க. தனிப்பட்ட ஜனனஜாதத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடலாங்க. வாழ்க வளமுடன்.